அந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்டுப்பாட்டிலையோ அல்லது அன்புமணி கட்டுப்பாட்டிலையோ அந்த மாநாடு இல்லைன்றதுக்கு அடையாளம் தான் இந்த கட் அவுட்டு. அப்போ அவர் வந்து கேட்டால் இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய அனுமதியோடு தான் அந்த கட் அவுட்டை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை வராது. அடங்குமுறை சொல்லுவாங்க, அதை செய் இதை செய்ய சொல்லுவாங்கன்னு அந்த வார்த்தை வராது. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் குடும்பத்திலும் சரி கட்சியிலும் சரி இருக்கு. இப்போ திரு அன்புமணி அவர்களுக்கு தெரியாமலேயே ராமதாஸ் அவர்கள் இந்த திருமாவளவன் கட்டவுட்டே வச்சாரா? இருக்கலாம். திரு அன்புமணி அவர்களை சீண்டி பார்த்த வேலையா தெரியும். சீண்டி பார்க்கறது இல்லை சார், அசிங்கப்படுத்துறாரு. உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாரு, பக்கத்திலே உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாரு. ஏன்னா அன்புமணியும் ரொம்ப நல்லவர், ரொம்ப மிதமான போக்கில் நடந்துக்கிறாருலாம் சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் ஜிகே மணி மட்டுமே இல்லை, டாக்டர் ஐயாவையும் அவர் அசிங்கப்படுத்தினவர் தானே. மைக்கை தூக்கி இப்படி போட்டவர் தானே. எழுந்து நின்று நான் பனையூரில் வந்து என்னை பாருங்கன்னு சொன்னவர் தானே. அதெல்லாம் சொல்லியிருக்கூடாது இல்லை. நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பே கொடுக்குறீங்க அவருக்கு. இதுதான் இங்கே இந்த டபுள் கேம்னு ஒன்று இருக்குல்ல, டபுள் பிளேன்னு இருக்கு. இதுதான் யாருமே அதை பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது. ஏன்னா நீங்கள் இல்லைனாலும் பாட்டாளி மக்கள் கட்சினாலும் இன்னொரு பெரிய கட்சி இருக்குது, டிவிகே இருக்குது. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரனை எம்எல்ஏவாவது ஆக்கணும்னு நினைக்கிறாரு முகுந்தன் மீது. ரொம்ப பற்றுதலோட பாசத்தோடு இருக்கிறாரு. முகுந்தனுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா தனித்து நின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு டேட்டுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு அலைன்ஸுக்கு போகணும். டிஎம்கே அலைன்ஸில் போயிட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து கேட்டால் வந்து தன்னுடைய பேரன் வந்து எம்எல்ஏ ஆயிடுவான் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும். ராமதாஸ் வந்து கேட்டா அண்ணன் திருமாவளவன் கிட்ட கை கொடுத்து ரெடி, எப்போ வேணாலும் அவர் தான் ரெடி ஆகணும். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திரு சேகா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருமாவோட ஒரு ஆதங்கமான வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. அடங்கமறு அத்துமறு, என்னை இழிவுபடுத்துறாங்க, நான் நசுக்கி வெளியே வந்து மீண்டெழுந்து வந்தவன், என்னை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற வார்த்தை எப்படி பார்க்க? இல்லை, அது அண்ணனுடைய ஆரம்பகால அரசியலில் வந்து அடங்கமறு அத்துமீறு திமிரியழு திருப்பி எழுந்த இந்த 4 வார்த்தை, இந்த 4 வார்த்தைக்கும் அவருடைய என்ன சொன்ன அவருடைய சொல்லாடலில் கோர்வையாக சொல்லப்பட்டது. அந்த டைம் வந்து அடங்கமறு அத்துமீறு திமிரியழு திருப்பி அடினா ஏதோ ஒரு வன்முறைக்கான அந்த வாசகம் மாதிரி அப்படியே நாள்பட அப்படி சித்தரிக்கப்படுது. ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அந்த விளக்கம் எதுக்காக இப்போ கொடுக்குறாருன்னா, ஏற்கனவே பல மேடைகளில் ஒரு விளக்கம் கொடுத்தது தான். ஒரு அமைப்பாக இல்லாமல் நீ தனிநபராக இருந்தீங்கன்னா உன்னை வந்து ஈஸியாக லாக் பண்ணிவிடுவாங்க அப்படி அதுக்காக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு அமைப்பாக நீ போனீங்கன்னா அங்கே வந்து அடங்கமறு அப்படின்றது, அங்கே நீங்கள் அமைப்பாக போனால் நீங்கள் அத்துமீறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அவர் தரப்பில் கொடுக்குறாரு. அது பொதுவாக பார்வையில் வந்து கேட்டால் அந்த முன்னாடி பின்னாடிலாம் விட்டுட்டு அடங்கமறு அத்துமீறு திமிரி திருப்பி அடி அப்படின்றது வந்து அந்த 4 வார்த்தையை மட்டும் வச்சுட்டு பல கிரிட்டிசைஸ்லாம் அவர் கடந்த காலத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வன்முறை இயக்கன்ற மாதிரி கூட ஆரம்ப காலத்தில் ஒரு முத்திரை குத்துனாங்க, தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு அண்ணன் திரும்ப பக்குவப்பட்டு, உங்களுக்கு தெரியும், அவர் பேச்சிலையும் செயல்லையும் பக்குவப்பட்டு ஒரு மிதவாத தலைவராக தான் இன்றைக்கும் பார்க்கப்படுறாரு. நமக்கு தெரியும், ஒரு நாகரிகமான ஒரு பண்புள்ள தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. இங்கே வந்து டாக்டர் அன்புமணி இப்போ இந்த சித்திரை முன்னிலவு இது நடந்தது இல்லையா, அந்த நிகழ்ச்சியில் வந்து மாநாட்டில் அவர் பேசுவது கேட்டால் சில பேர் வந்து அத்துமீறு அதை செய் இதை செய்யலாம் சொல்லுவாங்க, இளைஞர்களை நாங்கள் நல்வழிப்படுத்துகிறோம், நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி அந்த தொண்டர்களை அவர் வந்து பூஸ்ட் பண்ணுறாரு வச்சுங்களேன். ஒரு நல்ல விதமாக தொண்டர்கள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை அவர் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு, சொல்கிறாரு. அப்போ அவங்க தேவையில்லாமல் அந்த அவர் திருமாவுடைய அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அத்துமீறு அடங்கமறு அத்துமீறுன்னு அந்த வார்த்தையை வந்து இவருக்கு சொல்லி அதை சொல்லும்போது அப்போ தேவையில்லாமல் அவங்கள சீன்ற மாதிரி தானே இருக்குது, எதிர்வினையாக மாறுது. அப்போ அவர் வந்து கேட்டால் வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாமா அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து பேசுகிறாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பே கொடுக்குறீங்க அவருக்கு. இதுதான் இங்கே இந்த டபுள் கேம்னு ஒன்று இருக்குல்ல, டபுள் பிளேன்றது. இதுதான் யாருமே அதை பண்ணக்கூடாது. அவர் இப்போ தான் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தை இருக்குது, பிஜேபி பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னவர் இப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்லாங் அப்படி மாறி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அக்னி பானை அறிவு பானைன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒருவேளை அவங்க சைடில் புரிதல் வந்து கேட்டால் அக்னி பானைக்கு வந்து அறிவு கிடையாதா அப்படின்னு ஓரளவு எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரில. இவர் சொன்ன வார்த்தை அண்ணன் திரும்ப சொன்னது, அது அக்னி பானை, இது அறிவு பானை. அந்த 2 பானைகளுக்கு வித்தியாசத்தை சொல்கிறார், 2மே தேவைன்றதும் சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இல்லை அன்புமணி தரப்பில் கேட்டால் நம்மளை வந்து கலாய்க்கிறாரு. அக்னி பானைனா அப்போ நமக்கு அறிவு இல்லையா, அவருக்கு தான் அறிவு இருக்கா, அவர்கிட்ட இருக்கிற பானைக்கு அறிவு இருக்குது,
நம்மக்கிட்ட இருக்க அக்னி பானைக்கு அறிவு இல்லைன்னு அப்படி எடுத்துக்கிட்டாரான்னு தெரில. இப்படி ஒரு வார்த்தையை அவர் போட்டார். அடங்கமறு, அதை செய் இதை செய்யின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் விசிகா வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு தரப்புலையும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அக்னி சட்டி, அது அக்னி பானையே கிடையாது. இங்கே உங்களுக்கு தெரியும் சார், இங்கே குயவர்களுடைய தயாரிப்பில் பலவிதமான பானை வகைகள் இருக்குது, சட்டி வகைகள் இருக்குது, மண்பாண்டங்களுடைய வகைகள் நிறைய இருக்குது. விதை நெல் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு உரிப்பானை ஒன்று இருக்கும். பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பானையே பெரிய வடிவத்தில் இருந்து கேட்டால் அதுக்கு தொட்டின்னு பேர், மண் தொட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மண்பாண்டங்களில் பலவிதமாக இருக்குது. இதில் வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லான்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் நமக்கு வந்து இந்த பாத்திரங்கள்லாம் இல்லாத போது சட்டியில் தான் சாதம் வடிச்சுட்டே இருக்குது. ஸோ சோத்து பானைன்றது தான் நிஜம். இங்கே அறிவு பானையும் கிடையாது, அக்னி பானையும் கிடையாது. அக்னி என்பது வந்து கேட்டால் பானைக்கு அடியில் வைக்கிறது அக்னி, அதை வச்சு தான் சோறு வேகும். ஸோ சோத்து பானை என்பது தான் நிஜம். இல்லை, ஆக்சுவலி திருமாவோட அந்த ஸ்டாண்ட் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி திமுக கூட்டணிக்கு வழிவிடுறாரு பாமகவிற்கு, அதாவது வார்த்தை முன்வைக்கப்பட்டது. அதனாலே அந்த வார்த்தையை பிரயோகிச்சாரோ என்ற ஒரு தரப்பும் இல்லை. உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மை நீங்கள் சொல்கிறது உண்மை, கரெக்டாக தான், நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. அது வார்த்தை கரெக்டு தான். எப்படின்னா, இங்கே அரசியல் சூழல் எப்போ மாறுச்சு கேட்டால், அமித்ஷா வருகைக்கு பிறகு இங்கே அரசியல் சூழல் மாறுது. முதல் கட்டமாக டிவிக்கு ஆரம்பித்த உடனே இங்கே அரசியல் சூழல்கள் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த மாற்றம் வரல. ஆனால் திடீர்னு நம்ம எதிர்பாராத ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டுனா வந்து ஏடிஎம்கேவுக்கோ பிஜேபிக்கோ ஒரு கூட்டணி அமையாதுன்ற ஒரு பேச்சு இருந்தபோது திடீர்னு அமித்ஷா வந்தார், வந்து அண்ணாமலை தூக்கி வெளியே போட்டு கூட்டணி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது யாருமே வந்து எதிர்பாராத ஒரு விஷயம். அண்ணாமலைலாம் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 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 என்ன சொன்னால் ஒரு நம்பிக்கை இருந்தது இங்கே மக்கள்கிட்ட. அந்த கட்சியிலே நான் பிஜேபியில் நம்பிக்கை இருந்து மக்கள்கிட்ட அதெல்லாம் அண்ணாமலைலாம் மாற்ற மாட்டாங்க இருந்ததுனால அது காரணம் வந்து ஆனால் உச்சபட்சமான அண்ணாமலையோட வார்த்தை எனக்கு கேட்டால் தற்குறின்னு சொல்லிட்டு நேரடியாகவே எடப்பாடியை வந்து தற்குறின்லாம் சொல்லி பேசுனதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க தினமாக உறுதியாகிட்டாங்கன்னு கேட்டால் அண்ணாமலை எடுத்துட்டா நாங்கள் கூட்டணிக்கு சிக்னல் அவர் கொடுத்ததாரு வந்து நேராக வந்தார், அண்ணாமலை வந்து கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அவங்க வந்து அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் போட்டார், ஒரு பக்கம் தென் மாவட்டங்களில் செல்வாக்குள்ள ஒரு ஆளை போட்டு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி அதாவது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஏற்பட்ட அந்த கூட்டணி பல கட்சிகளில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது. ஏன்னா நீங்கள் இல்லைனாலும் பாட்டாளி மக்கள் கட்சினாலும் இன்னொரு பெரிய கட்சி இருக்குது, டிவிகே இருக்குது. டிவிகேவோட எங்களால் பேச முடியும். டிவிகேன்றது கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டிலும் விசிகாவை காட்டிலும் ஒரு நாம் தமிழரை காட்டிலும் கூட வந்து வலுவான கட்சின்னு அவங்க நம்புறாங்க. கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த இடத்துல வந்து கூட்டணிக்கு வழி மறுக்கப்பட்டது. அதாவது பாஜக அதிமுக இணைந்ததுனால விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக ஒரு கூட்டணி மட்டுமே ஒரு பிரதான. அது வந்து நீங்கள் வந்து அதாவது திரும்ப என்ன நினச்சோன்னா பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கும்போது அந்த இடத்துல வந்து கேட்டால் இனிமேல் நமக்கு வந்து ஏடிஎம்கே இடம் இல்லை. அப்போ நம்ம வந்து டிஎம்கேவோட தான் அவருடைய பயணம் வந்து சுருங்கிடுச்சு, தாண்டி போக முடியாது. கடந்த காலத்தில் இதே நீங்கள் பிஜேபியை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பேசணும் வந்து அந்த இதெல்லாம் பதிவுலாம் இருக்குது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிருட்டோம், அப்படி தள்ளி விடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் டிஎம்கேலேயே வந்து ஒரு விருப்பங்கள் இருக்குது. ஜிகே மணி பேச்சுக்களாக இருக்கட்டும், சட்டமன்ற பேச்சுக்களாக இருக்கட்டும், சமீபத்திய வந்து டாக்டர் ராமதாஸோட பேச்சுக்களாக இருக்கட்டும் கேட்டால் ஒரு ரொம்ப இணக்கமாக டிஎம்கேக்கு இருக்கும்போது ஒருவேளை ஒரு கட்டாயம் நிர்பந்தம் கேட்டால் மேலிடம்னா கூட்டணியோட மேலிடம் எது திமுக தலைமை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் நான் வந்து முறுக்கிட்டு போக முடியாது. யார் அண்ணன் திரும்ப பொறுத்திருக்கேன். போனால் எங்கே போனோம் இல்லை இடம் கிடையாது. போனால் விஜய் கூட போகணும். விஜய் கூட போகிறது இல்லைன்னு விஜய் கூட சாத்தியமாக போகிறது இல்லைன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அப்போது வேறு வழி இல்லை. அப்போ முதல் கட்ட விடுதலை சிறுத்தைகளோட தீர்வே திமுக தான் ஒரு எங்களோட கூட்டணி இதுதான் ஸ்ட்ராங் பேஸ் தான் சார். பட் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் மேலும் உறுதியானது எதுன்னு கேட்டால் அமித்ஷாவோட வருகை, அந்த ஏடிஎம்கேட கூட்டணி. ஸோ இப்போ இனிமேல் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது ப்ளஸ் ஏன்னு கேட்டால் திரும்ப வந்து வெளியில் இப்போ நீங்கள் 10 சீட்டு பேரம் பேசுகிறீங்க, 6 சீட்டு தான் பழையபடி கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த 6 குறைக்காம இருந்தால் போதுன்ற நிலைமையில தான் வந்துட்டாங்க. ஏன்னா சீட்டு பேரம் பேசக்கூடிய இடத்துல வந்து இவர் இல்லை, பணம் பேரம் பேசக்கூடிய இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடுன்னு கேட்டால் அவங்க டிஎம்கே வந்து நோக்கி நகர்றாங்க.
அப்போ அவங்க கூடுதலாக சீட்டு வந்து எண்ணிக்கை வந்து கேட்டால் இப்போ இவருக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 6 அல்லது 10 வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூழல் டிஎம்கேக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து அறிவிப்பானை அக்னிப்பானை என்ற பேச்செல்லாம் அதில் தான் வந்து இணைஞ்சாலும் இணைஞ்சிக்கிட்டோன்றது தான். ஏன்னா இப்போ ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்துல சித்திரை முழுநில மாநாடு வன்னியருக்கான ஒரு சங்கம் மாநாடு, அங்கே தொல் திருமாவளவனோட படம் நிறுவனத்துக்கு காரணம் அதுதான் சார். அது எதுக்காகன்னா அந்த மாநாடுல எந்த விதமான கலவரங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது, இணக்கமாக சுமூகமாக நடக்கணுன்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் சர்வ கட்சிக்கும் இவங்க வந்து அழைப்பு கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக விசிகாவுக்கும் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், அழைப்பு நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திருமாவுடைய கட் அவுட்டே வந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ அது வந்து முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு இல்லைன்னு தெரிவிக்கிறது தான். ஸோ வன்னியர்கள் குறிப்பிட்ட வந்து சில பெல்ட்டில் வந்து கேட்டால் அண்ணன் திருமா வந்து இணக்கமாக இருக்கிறாரு. அதுதான் ஒரு வார்த்தை கூட சொல்லுவார் கேட்டிங்கன்னா, இது வந்து அக்னிப்பானை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட குறியீடு கிடையாது, வன்னியர்களுடைய குறியீடுன்னு சொல்லுவார். ஸோ அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இருக்கிற அந்த வன்னியர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த கட் அவுட்டை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பெரிய சலசலப்பு ஏற்படலை. ஆனால் அந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்டுப்பாட்டிலையோ அல்லது அன்புமணி கட்டுப்பாட்டிலையோ அந்த மாநாடு இல்லைன்றதுக்கு அடையாளம் தான் இந்த கட் அவுட்டு. அப்போ அவர் வந்து கேட்டால் இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய அனுமதியோடு தான் அந்த கட் அவுட்டை வந்து வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை வராது. அடங்கமருன்னு சொல்லுவாங்க, அதை செய் இதை செய்ய சொல்லுவாங்கன்னு அந்த வார்த்தை வராது. அப்போது அன்புமணிக்கும் விருப்பம் இல்லாமல் தான் இங்கே தான் ஒரு அரசியல் பார்வை இருக்குது. ஏற்கனவே திரு டாக்டர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் குடும்பத்திலும் சரி கட்சியிலும் சரி இருக்கு. இப்போ திரு அன்புமணி அவர்களுக்கு தெரியாமலேயே ராமதாஸ் அவர்கள் இந்த திருமாவளவன் கட்டவுட்டே வச்சாரா? இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கு. எந்த இடத்துலையுமே திரு அன்புமணி அவர்களை சீண்டி பார்க்க வேலையா சீண்டி பார்க்கறது இல்லை சார், அசிங்கப்படுத்துறாரு, உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாரு, பக்கத்திலே உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாரு. ஏன்னா அன்புமணியும் ரொம்ப நல்லவர், ரொம்ப மிதமான போக்கில் நடந்துக்கிறாருலாம் சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் ஜிகே மணி மட்டுமே இல்லை, டாக்டர் ஐயாவையும் அவர் அசிங்கப்படுத்தினவர் தானே, மைக்கை தூக்கி இப்படி போட்டவர் தானே, எழுந்து நின்று நான் பனையூரில் வந்து என்னை பாருங்கன்னு சொன்னவர் தானே. அதெல்லாம் சொல்லியிருக்கூடாது இல்லை. இவர் சொல்லவும் உடனே தீரன் வந்து ஃபோன் நம்பர் வந்து இவர் ஃபோன் நம்பர் செல் நம்பரே தெரியாதம்மா யாருக்கு. தீரன் நடிப்பு வந்து உண்மையிலே சிவாஜியோடு நடிக்க முடியாது சார். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு அங்கே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு அரசல் புரசல் நடக்குது. அவர் தான் சொல்கிறாரு என்னை சந்திக்கன்னா பனையூரில் வந்து சந்திங்கன்னு சொல்கிறாரு. இது திருவிளையாடலில் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கென்று என் நாடு என் மக்கள், நான் தனிமையை வசிக்க போகிறேன், முடிஞ்சால் என்னை நீங்கள் அங்கே வந்து சந்திங்கன்னு சொல்லுவார் பாருங்கள் முருகர். அந்த மாதிரி அவர் சொல்கிறார் போது அப்போ வந்து இவருக்கு நம்பரே தெரியாதம்மா. யார் நம்பரு? ஐயா நம்பர், ஒரு சின்ன ஐயா நம்பர் தெரியாதம்மா. அப்போ ஒரு சீட்டு எடுத்து அந்த நம்பரை நோட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ தெரியுதுங்களா, அங்கே குடும்பம் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுவாங்களா, அந்த குடும்பம் 2 பட்டாக்கா இந்த தீரெல்லாம் கடந்த காலத்தில் முரண்பட்டு போனவர் தானே, வரலாறு இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அவர் வந்து டாக்டர் ஐயாவுக்கு மரியாதை கொடுத்து அவர் அமைதி காத்து இருக்கணும். சரிங்களா? அங்கே நீங்கள் வந்து சொற்போர் நடத்துறது, அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து கேட்டால் இப்போ இந்த ஒரு கூட்டம் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த வன்னியர்களும் வரும்போது அங்கே நீங்கள் இந்த வார்த்தையை வந்து போடுறது, ஒருத்தர் வந்து கிண்டல், அதான் கேட்டா முடியாது கண்ணு, அது நடக்காது கண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறதும், டாக்டர் ஐயோட ஒரு வார்த்தைன்னு கேட்டால் தியாகம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து ஜிகே மணிக்கு முதல் முறையாக பேசுகிறாரு. தியாகம் பண்ண நிர்வாகியை ஏதோ ஒன்று சொல்லுவார், தியாக தலைவரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வார்த்தை வந்து தியாகம்ன்ற ஒரு வார்த்தை, அதாவது ஜிகே மணி தியாகமே பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி வார்த்தைகள் போடுறாரு. ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா கார்வெட்டி குருவுக்கே இவங்க வந்து தியாகம்ன்ற அந்த பட்டம்லாம் கொடுத்தது கிடையாது, தியாகி பட்டம் கொடுத்தது கிடையாது. பட் இதில் வந்து ஜிகே மணிக்கு தியாகி பட்டம் கொடுக்கறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இவருடைய ஆதரவாளர்னு கேட்டால் பாலுலாம் இவர் சைடில் இருக்கிறாங்க போல இருக்குது, நல்லா தெரியுது அங்கே மேடையில் பார்க்கும்போது அன்புமணியோடு இருக்கிறார் போல இருக்குது பாலு. ஸோ இந்த மாதிரி அங்கே 2 பிளவு இருக்குன்றது நல்லா தெரியும் சார். கண்டிப்பாக இந்த பாமக 2026 தேர்தலில் அவங்களோட வலுவை நிரூபிக்கிற ஒரு எலெக்ஷன் இல்லை. இது எப்பவுமே வழக்கமாக உங்களுக்கு தெரியுமே, ஒரு கட்சியுமே நெருங்கும் போது, தேர்தல் நெருங்கும் போது அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு பெரிய மாநாடை கூட்டுவாங்க. இது சித்திரை முழுநில மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு கிடையாது, ஒரு ஒட்டுமொத்த வன்னியர்களும் இவங்க பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டுறது தான் இதோட நோக்கமே.
இப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு இவங்களுக்குள்ள இந்த மேடையிலேயே ஒரு சொற்போர் நடத்துறது, அதுவும் நேரடியாகவே அசிங்கப்படுத்திட்டாரு அன்புமணியை. இதை தாண்டி அவர் வந்து வேறு வழி இல்லாமல் பல நெருக்கடியில் தான் வந்து அன்புமணியும் இருக்கிறாரு. ஆனால் இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலம் கூட சொல்லக்கூடாது, ஒரு 6 மாதம் தான் இருக்கும் அதிகபட்சம். நான் வந்து 10.5 விஷயத்தில் நான் வந்து உன்னை வந்து பார்க்கணுமா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டைலில் சொன்னார் உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி சொன்னார் பார்த்தீங்களா, நான் ரெக்காது கண்ணு முடியாது கண்ணு அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அதே மாதிரி தான் கேட்டால், நான் வந்து உன்னை வந்து பார்க்கணுமா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினார். இப்போ என்ன சொன்னார் வந்து மு.க. ஸ்டாலின் என்ன சொல்ல கேட்டேன், நான் வந்து தம்பி ஸ்டாலின் சொல்லி சொல்கிறார். பொதுவான ஒரு பார்வை நான் சொல்வேன், அரசியல் சாசனத்தின்படி முதலமைச்சராக ஒருத்தர் ஆகிட்டாருன்னா அவரை வந்து நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் தம்பின்ற உறவு முறையோ அண்ணன் என்ற உறவு முறை வச்சுலாம் பேச முடியாது. நீங்கள் வயசில் சின்னவராக இருங்க, பெரியவராக இருங்க, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர், அவ்வளோதான். அதில் நீங்கள் இதுதான் மாண்பு, அந்த பதவி கொடுக்குற அந்த மரியாதை, மாண்பு, மரபு எல்லாமே கேட்டிங்கன்னா அவரை முதலமைச்சர் தான் நீங்கள் வந்து அழைக்கணும். இங்கே இந்த இடத்துல வந்து இவர் உறவு முறை வச்சு எனக்கு கேட்டால் நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், நான் அவங்க மேலே அன்போடு இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக இதை பண்ணுறாரு. மோடியை சொல்ல முடியுமா அந்த மாதிரி? மோடி கூட வயசில் சின்னவர் தான் இவருக்கு. தம்பி மோடி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா பிரதமர் பதவி. ஸோ அதுவே முதல் வந்து எரர் தான். பட் இருந்தாலும் வயது மூவ் பண்ணும்போது கேட்டால் அது விமர்சனம் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அன்புமணிக்கு வந்து ஏடிஎம்கேவோட போயிடணும்னு நினைக்கிறாரு. பழைய பாக்கியம் கழிச்சு விட்டுறலாம், அப்படி இப்படி வந்து நம்ம போயிடலாம், இந்த சைடில் போயிட்டு நம்ம வந்து திருமாவோட நிற்க முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் வந்து ராமதாஸ் கிளியராக பச்சை கொடி காட்டுறாரு, டிஎம்கே அலையன்ஸ் போகிறதுக்கு அவர் ரெடி. அந்த மாதிரி தான் நிலைப்பாடு. இப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட், திரு ஐயா ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா தெரிஞ்சு அவர் திமுக பக்கம் சாயறதா ஒரு பார்வை பார்க்கப்படுது. இதில் உடனே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க முட்டுக்கட்டை போடுறது அன்புமணி இருக்குது. ஏன் அந்த முட்டுக்கட்டை போடுறாரு? இல்லை, முட்டுக்கட்டை போடுறதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே இவங்க வந்து ஒரு 300 கோடி ரூபாய் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க பேரம் பேசி 300 கோடி வாங்கின, சில 500 கோடின்னு சொன்னாங்க, இப்போ 300 கோடி வந்து வாங்கினதா ஒரு தகவல் இருக்குது. நாம் சொல்லலை, தகவல் இருக்குது. அந்த 300 கோடி வாங்கிக்கிட்டு அது குடும்பத்துக்குள்ளே பணம் போயிடுச்சு, எந்த பக்கம் எத்தனை கோடி போச்சுன்னு. ஆனால் வந்து இது அடிப்படையில் இந்த தகவல் வெளியாயிடுச்சு. இப்போ அவங்க மறுநாளே வந்து இவங்க நேராக கூட்டணி இல்லைன்ற மாதிரி ஒரு டிக்ளேர் ஆகிடுச்சு. கூட்டணி இல்லை, ஏடிஎம் கூட கூட்டணி இல்லைன்னு. அப்போ ஏடிஎம் கூட்டணினா அந்த பணம் திரும்ப போய் சேரணும்ல, யார் கொடுத்தாங்களோ அங்கே போய் திரும்ப போய் சேரணும். திரும்ப போய் சேரல. அப்போ என்ன சொன்ன கேட்டால், நம்ம வந்து அடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்கு அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எங்கள் மேலிடத்து வந்து நெருக்கடி அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உறுதியாக இருந்தாங்க. ஏடிஎம்கே ஒருவேளை அலைன்ஸ் வச்சுருந்தாலும் கூட சொல்லலாம். ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்கவே இல்லை. ஏடிஎம்கே வந்து அவங்க டிஎம்டிகேவோடு சேர்ந்து அவங்க நின்னாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ கேட்டால் அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வரும்போது கேட்டால் அன்புமணி என்ன நினச்சாருன்னு கேட்டால் நம்ம ஏடிஎம் கூட போயிடலாம்னு நினச்சாரு. ஆனால் அமித்ஷா வந்து என்ன செஞ்சார், லாக் பண்ணிட்டார். இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ அன்புமணின்னு கேட்டால் பிஜேபி இருந்தாலும் கூட பரவாயில்ல, நாம் வந்து ஏடிஎம்கேவோட போயிடணும்னு நினைக்கிறாரு. ஒரு வழியாக வந்து அந்த செட்டில்மெண்ட்டும் அப்படி முடிஞ்சிடும். இவரை பொறுத்த வரைக்கும் டார்கெட் வந்து எம்பி தேர்தல் தானே, அன்புமணி பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆக போகிறதில்ல. ஆனால் நம்ம வந்து அப்படி போயிடலாம். ஆனால் இப்போ வந்து என்னென்னா அங்கே குடும்பத்தில் ஏற்படுற அந்த குழப்பங்கள் அடிப்படையில் என்ன கேட்டால், எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரனை எம்எல்ஏவாவது ஆக்கணும்னு நினைக்கிறாரு. முகுந்தன் மீது ரொம்ப பற்றுதலோட பாசத்தோடு இருக்கிறாரு. அப்போ வந்து அங்கே ஒருவேளை வந்து முகுந்தனுக்கு சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா தனித்து நின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு டேட்டுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு அலைன்ஸுக்கு போகணும். டிஎம்கே அலைன்ஸில் போயிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து கேட்டால் வந்து தன்னுடைய பேரன் வந்து எம்எல்ஏ ஆயிடுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ டிஎம்கேவோட கட்டாயம் டிஎம்கே வந்து வழியே போய் இவர் வந்து சேரத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. அங்கே கன்வின்ஸ் ஆகிறதுக்கான அந்த வேலைகள் நடக்குது. இப்போ அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியோட மோதல், அதாவது பிஎம்கே வெர்சஸ் விசிகேன்றது மாதிரி விசிகே வெர்சஸ் அன்புமணின்னு ஆயிடுச்சு. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவரோட சேர்ந்து இப்போ வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து கேட்டால் அண்ணன் திருமாக்கிட்ட கை கொடுத்து ரெடி, எப்போ வேணாலும் அவர் தான் ரெடி ஆகணும். இப்போ அந்த மோதல் இப்படி இப்போ விசிகாவுடைய அந்த அந்த வெசஸ் வந்து பிஎம்கேன்றது கேட்டால் விசிகா வெசஸ் வந்து அன்புமணின்ற மாதிரி ஆகி அன்புமணிக்கு செல்வாக்கு நாள்பட வந்து குறைக்கிறாங்க கட்சியில், பாட்டாளி மக்கள் கட்சியில்.
ஸோ இனி வரும் காலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் உண்மையான நிலைமை. இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு ஒரு குடும்ப மேடையாக தான் பார்க்கப்பட்டது, வன்னியர் சங்கமாக இருக்கட்டும். ஆனால் திரு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர்கள் தான் அந்த சொத்தே அவர்களுக்கு. இவ்வளவு நாள் பாதுகாத்த இத்தனை வருடம் அவரோட அரசு வன்னியர்கள் தான் சொத்து, வன்னியர்கள் மூலம் தான் சொத்து, வன்னியர்கள் தான் சொத்து, வன்னியர்கள் மூலம் தான் சொத்து, வன்னியர்களா சொத்தா நினைச்சிருந்தாரு. இன்று அந்த மேடை வந்து அவருக்கு பல இக்கட்டான சூழல், நம்ம ட்ரோல் எல்லாம் பார்க்குறோம், ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அரசியல்ல தள்ளி இருக்கு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த வன்னியர்களுக்கான ஓட்டுக்கள் மீண்டும் பாமகவுக்கு கிடைக்குமா? இல்லை, ஆரம்ப காலத்தில் சார் இங்கே அரசியல் நாகரிகத்தோட ரொம்ப எமோஷனல் இல்லாமல், இப்போ வைகோலாம் எமோஷனலாக பேசுவாங்க, அண்ணன் திரும்ப கூட எமோஷனலாக பேசுவாங்க. இங்கே தமிழ்நாடு அரசியல் இங்கே எமோஷனலாக பேசாத தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். கலைஞர் வந்து எமோஷனலாக பேச மாட்டார். அதே மாதிரி வந்து மூப்பனார் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுவார். கருத்தியலாக பேசுறது வேறு. நான் சொல்கிறது, கலைஞர் வந்து கருத்தியலாக பேசுவார், எமோஷனலாக பேச மாட்டாங்க. ஆவேசம் எமோஷனல், அதாவதுன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச கிடையாது. அதில் வந்து நீங்கள் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து டாக்டர் ராமதாஸ் இருக்குன்னா ஆவேசமாக பேசக்கூடிய நபர் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர்களாம் கிடையாது. ரொம்ப நாகரிகமாகவும் ஆரம்ப காலத்தில் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும், மென்மையாக பேசுவார். அப்படி தான் இருந்தது. தமிழ் இலக்கிய மேடைகளில் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் இலக்கியம் பேசுகிற விஷயம். ஆனால் வந்து இலக்கிய பற்றாளர்கள்லாம் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்து ஒரு இருக்கை வழங்கப்பட்டது. சரியாக அரசியல் பண்ணியிருந்தா டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னொரு காஞ்சிராம் சரியாக அரசியல் பண்ணியிருந்தா, அல்லது பால் தாக்கரே, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களை அரசியல் பண்ண விடுங்க, எங்களை ஆட்சி செய்ய விடுங்க, அதெல்லாம் கரெக்ட், எல்லாம் விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பகத்தன்மை வந்து வன்னியர்கள் மத்தியிலே இவங்க இழந்துட்டது உண்மைதானே. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே கேட்டால் பாட்டாளி மக்கள், வன்னியர்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பகுதி வந்து ரொம்ப அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்ற அந்த ஒரு கான்செப்டில் சகிச்சுட்டு போனது உண்மை. வன்னியர்கள் என்ன இருந்தாலும் நம்ம ஜாதிக்காரையா, அவன் நல்லவனோ கேட்டவனோ நம்ம ஜாதிக்கார டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு, அப்படியான ஒரு பார்வை இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ வந்து பல பிரிவுகளாகி வன்னியர் சங்கத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளை, வன்னியர் அறக்கட்டளை, டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளை மாறி இப்படி நிறைய அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து நிறைய சொத்துக்கள் வந்து 1,00,000 கோடி சொத்து இருக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வந்து இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அன்புமணிக்கு ஒரு வழக்கு, சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை வந்து தூசு தட்டி எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து சிக்கல் அதிகமாகன்ற அந்த அச்சம் அவருக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அது ஒரு பலவீனம் யாருக்கு? அன்புமணிக்கு. ஆனால் அதை பற்றி டாக்டர் ராமதாஸ் கவலைப்படுற மாதிரி தெரியல இன்றைக்கி ஸ்டேஜுக்கு. அது பிரச்சனை, நீ பார்த்துக்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவருடைய வார்த்தைகள் பெரும்பாலும் அவரை மையப்படுத்தியே தான் இருந்ததை தவிர டாக்டர் அன்புமணியை வந்து மையப்படுத்தி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு, செயல் தலைவர் அன்புமணின்ற அந்த வார்த்தையை அவர் பேசும்போது சொல்கிறாரு. பொதுவாக அங்கே பேசக்கூடியவங்க எல்லாருமே கேட்டால் வந்து டாக்டர் ராமதாஸோட அந்த வார்த்தையை தான் கூர்ந்து கவனிச்சாங்க. வயது மூப்பின் அடிப்படையில் அவர் கொஞ்சம் அதீதமான பேச்சுக்கள் அவர் பேசுகிறாருன்றது உண்மை. அது காரணம் வந்து என்னன்னா வந்து அவருக்கு தெரியும், ஆவேசமாக பேசினாலும் நிதானமாக பேசினாலும் வந்து அந்த பேச்சான அந்த இருக்கட்டுனா அந்த என்ன சொன்ன சொல்லாடல் இருக்குல்ல, கடலில் தூக்கி போட்டுருவேன், கடுவில் வறுத்துருவேன், பொரிச்சிருவேன், அப்பளம் ஆக்கிடுவேன், அதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த வயது மூப்புக்கு அவர் வந்து பேசுகிறதா தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் கூட சார் அவர் ஏஜ் ஆகிடுச்சு சார், அவர் என்ன பேசுறதுன்னு தெரியல, அந்த கோபத்தினோட வெளிப்பாடு தான் இது. இல்லைனா அவர் சொல்கிறது அந்த கண்ணு ராஜான்ற வார்த்தை கேட்டால் வந்து அந்த வார்த்தைலாம் வந்து பேசக்கூடியவர் கிடையாது இதுக்கு முன்னாடிலாம். வயது மூப்பின் அடிப்படையில் அவர் பேசுகிறாரு என்ன. பட் எது எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே அந்த குழப்பம் இருக்குன்றது கன்ஃபார்மு. ஆனால் அது வந்து வயது மூப்பாக இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் போல இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சுகள் சொல்கிறேன் அப்படி தான் இருக்குது. அது நடையும் வந்து அதெல்லாம் ஒன்றும் 85 வயசுன்னு சொல்கிறாங்க. அவர் கேட்டால் ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்துக்கு நடந்தும் போகிற காரில் வந்து போகிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்க இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் வந்து அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து அன்புமணி வந்து என்ன அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்ன ஆகுன்னு தெரியல. டிஎம்கேக்கு கூட வந்து அலைன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் இப்போ மோதலே வந்து திருமா வெர்சஸ் அன்புமணின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அன்புமணியை கிட்டத்தட்ட மெல்ல மெல்ல ஐசோலேஷன் பண்ணுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்றது இவருடைய பேச்சுக்களை வச்சு சொல்ல முடியும். அன்புமணி இனிமேல் எப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறாருன்றது தான் முக்கியம். பாமகவோட நிலவர பல பிரச்சனைகளை மக்கள் முன் வச்சுங்க. குறிப்பாக முகுந்தனா இல்லை அன்புமணியா என்ற ஒரு போர் அங்கே பாமகவில் நடக்குது. ஐயா அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துங்கிறது முக்கியம். நன்றி சார்.